நம்முடைய இஷ்டப்படி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இந்த மீட்டிங் இன்னைக்கு நான் டேட்டு கொடுத்துட்டேன், இந்த ஒரு கூடுகையை நான் வர்றேன்னு சொல்லிட்டேன், இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அப்புறம் இந்த மினிஸ்ட்ரி செஞ்சா நல்லா இருக்கும், இதுல இருந்து ஒரு ஆதாயம் வரும், இல்ல நம்ம சபை வளரும், இல்லைன்னா அந்த சகோதரன் கோச்சுக்குவாங்க, இந்த சகோதரி கோச்சுக்குவாங்க, அப்படி என்று மனுஷர்களை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்தோம்னாலும், இல்ல நம்ம சுய இஷ்டத்தின்படி ஜெபித்து ஆண்டவரிடத்துல இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளாமல், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல், அவருடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொள்ளாம நம்ம இஷ்டப்படி ஏதோ தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி நம்ம தெரிந்து தெரியாம நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஏன்னா வேத வசனம் தெளிவா சொல்லுதுங்க, அவருடைய பிதாவினுடைய சித்தத்தின் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அவங்க மாத்திரம் இல்லைங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாத ஊழியக்காரங்களுக்கு தெரியாது நம்ம போய் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம